யூனிக் ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரைடலோட ஸ்லீவு. இது நல்லா கிராண்டாக டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் 4 இன்ச்சுக்கு ஒரு பார்டர் கொடுத்துட்டு அவங்க இந்த ஸ்லீவை எப்படி நான் டிசைன் பண்ணுறேன்னு பார்க்கலாம். 2 லைன் பிங்க் கலர் செயின் ஸ்டிச்சும் 2 லைன் கோல்டு கலர் செயின் ஸ்டிச்சும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் கோல்டு கலர் கட்டான பீட் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். சேம் கலர் செயின் த்ரெட் எடுத்திருக்கேன். மிஷின் த்ரெட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். சிங்கிள் பீடாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சிங்கிள் பீடாக யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கும். இதே மாதிரி இந்த லைனை ஃபுல்லாக முடிச்சுக்கலாம் ஃபில் பண்ணி. இப்போ இந்த லைன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லைன் 4 mm கோல்டன் பீடும் பிங்க் கலர், இந்த பிங்க் கலர் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். சுகர் பீடு ஒரு கோல்டு பீடு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிக்கலாம். ஒரு பிங்க் பீட், ஒரு கோல்டு பீட். ஒரு பிங்க்கு ஒரு கோல்டு இந்த மாதிரி வச்சு வரிசையாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு கட்டான பீட் அந்த லைனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்டோன் எல்லாம் ஒட்டிக்கலாம். ரோ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த லைன் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. க்ளூலாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆயிடுச்சு. இதை சுற்றி அவுட்லைன் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி அவுட்லைன் ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு கண்டினியூவாக போட வர்றன்றனால நான் இந்த நீடில் போட்டுட்ருக்கேன். இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் 2 ஸ்டிச் கொடுத்து டர்ன் பண்ணிங்கன்னா வந்துடும். கீழே த்ரெட்டை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இந்த கார்னரில் மட்டும் 2 ஸ்டிச் கொடுத்து திருப்பினீங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் நல்லா கிடைக்கும். கார்னரில் 2 ஸ்டிச். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒன் சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு லைன் கட்டான பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பீடும் க்ரீன் கலர் பீடும் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு க்ரீன் கலர் பீடு, ஒரு வீட் பீடு கோல்டன் கலர், ஒரு க்ரீன் கலர் சுகர் பீடு, ஒரு வீட் பீடு,
இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது தனித்தனியாக பீடாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ரெண்டு பீடாக யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு வீட் பீட், ஒரு க்ரீன் கலர் பீடு, ஒரு க்ரீன் பீடு. இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கட்டான பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் டிசைன் தான் இங்கேயும், அதே டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் கட்டான பீடு, ஒரு 4mm பீடு, கட்டான பீடு, ஸ்டோனு, இந்த மாதிரி இதே மாதிரி தான் சேம் ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த செக்ஸில் எல்லாம் ஜர்தோசி யூஸ் பண்ணிக்கலாம். கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த எல்லா லைனும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லா லைனும் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு செக்ஸ்குள்ளேயும் இந்த சக்கரை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஒரு லாக் ஸ்டிச், ஒரு ஸ்டிச், அப்புறம் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் வெளியில் ஒரு ஸ்டிச். எல்லா செக்ஸ்லேயும் இந்த சக்கரையை வச்சு ஸ்டிச் பண்ணி லாக் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா லைன்லேயும் ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். எல்லா லைன்ஸ்லேயும் செக்ஸ்லேயும் சக்கரை ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சக்கரீஸில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சக்கரையிலையும் ஸ்டோன் ஒட்டியாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். 3 டாட்லேயும் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீடு, கோல்டு பீடு, 4mm பீடு, ஒரு லாக் போட்டுட்டு ஒரு ரவுண்டு பிங்க் கலர் பீடு கொடுத்துருக்கேன், சுகர் பீடு. நெக்ஸ்ட்டு ஜர்தோசி யூஸ் பண்ணி 2 ரவுண்டு ஜர்தோசி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு வீட் பீடு, ஒரு பிங்க் கலர் சுகர் பீடு எடுத்திருக்கேன். ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டிச், ஒரு வீட் பீட், ஒரு சுகர் பீடு இப்படியே பேக் கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் பேக்கு.
இதே மாதிரி கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குது. இதே மாதிரி இந்த மிச்சம் இருக்கிற 2 ஃப்ளவரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைனில் ஒரு க்ரீன் பீடு ஒரு வீட் பீடு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஒரு க்ரீன் பீடு ஒரு வீட் பீடு ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சாரீ வந்து பிங்க் அண்ட் கோல்டுனால வேறு கலர் யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் ப்ளவுஸை ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த காயின்லாம் இந்த க்ளூ அப்ளை பண்ணி இது ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு இந்த மாதிரி வரிசையாக ஒட்டிக்கலாம். இந்த காயின் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கேயும் ஒரு கோல்டு ஒரு பிங்க் ஒரு கோல்டு ஒரு பிங்க்னு ஒரு ரோ ஃபில் பண்ணிவிட்டு காயின் இங்கேயும் ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் பீடுக்கு நேராக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். இந்த க்ரீன் கலர் சுகர் பீடு இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு 4 mm பீடு ஒரு சுகர் பீடு பிங்க்கு ஒரு சுகர் பீடு கோல்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எண்டு நட் போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் 4 mm பீடு ஒரு பிங்க் பீடு ஒரு கோல்டு பீடு இந்த மாதிரி கொடுத்து இந்த இடத்துல லாக் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு லாக் ஸ்டிச் ஒரு 4 mm பீடு ஒரு பிங்க் பீடு ஒரு கோல்டு பீடு நெக்ஸ்ட் ஒரு லாக் ஸ்டிச் இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம். முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. இப்போ இந்த அரும்பு டிசைன் மாதிரி வச்சு கொடுத்தாச்சு. ஒரு கோல்டு பீடு ஒரு பிங்க்கு ஒரு 4 mm பீடு வரிசையாக வச்சு கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இந்த இடத்துல இந்த சக்கரியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காயினுக்கு மேலேயும் இந்த சக்கரியை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 1/4 inch கேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு இந்த பீடை சுற்றி ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் மாதிரி கொண்டு வரலாம்.
இங்கே வீடு சுற்றி போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ளவருக்கும் போட்டுக்கலாம். எல்லா பக்கம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிக்கலாம். ரெண்டு பீடாக வச்சுக்கோங்க. சுகர் பீட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கோல்டு பீட் எடுத்திருக்கேன். வச்சு ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு லைன் பீட் கொடுத்துக்கலாம். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ப்ளவுஸில் ஸ்லீவ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. திலகம் ஸ்டோன், பிங்க் கலர் பீடு, சுகர் பீடு, கோல்டு பீடு, பீடு, 2 லைன் ஜர்தோசி, ஒரு பிங்க் லைன் சுகர் பீடு, அப்புறம் ஹேங்கிங் எஃபெக்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் அங்கங்கே சுகர் பீட் கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவோட ஹோல் டிசைனை. ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது பேக் நெக் போர்ஷன். பேக் நெக் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். 2 ஹேங்கிங் ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். ஸ்லீவு 12 இன்ச்சு ஸ்லீவு, ஹேங்கிங் பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் நெக் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.